ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையலில் அத்திக்காய் புட்டு வாங்க செய்யலாம். அத்திக்காய்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கும் இது காய். இது வந்து வேக வச்சிருக்கேன். நேற்று சாயங்காலம் வாங்கிட்டு வந்து உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். அதனால இந்த மாதிரி கலரில் இருக்குது. காய் மட்டும் பச்சை கலரில் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரியும், மார்க்கெட்டில் விற்பாங்க. அது எப்போவ சமயத்தில் தான் விற்கும். அப்பப்பெல்லாம் நமக்கு அது கிடைக்காது. ஏன்னா அது ஒரு சீசனில் தான் வரும். பௌர்ணமி, அமாவாசை அந்த மாதிரி தான் வரும். அத்திப்பூன்றீங்களா, அத்திக்காய் இது. இது வந்து புட்டு செஞ்சுக்கலாம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அத்திக்காய் புட்டு பிஞ்சியாக இருக்கணும். வாங்கும்போது வந்து காய் வந்து இந்த சைஸில் வாங்கினாதான் முத்தலா இருக்கக்கூடாது. கொஞ்சம் பெருசு பெருசாக விற்கும். அது வந்து அது விதையெல்லாம் இருக்கும். அது விதை இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. விதை இல்லாமல் இருக்கணும்னா இந்த சைஸில் இருக்கிற அத்திக்காய் மட்டும் வாங்கணும். இது வாங்கி வந்து உப்பு போட்டு வேக வச்சு அப்பயே செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வாங்கிட்டு வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டு மறுநாள் காலையில் கூட செஞ்சுக்கலாம். அதுக்கு வேண்டியது பார்த்தீங்களா, 2 பெரிய வெங்காயம் பொடி அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, இந்த 10 பல் பூண்டு, இது அத்திக்காய் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிச்சிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய், ஒரு 4 ஸ்பூன். ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும். 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன், போதும். அதுக்கு மிஞ்சி போட்டாலும் நல்லா இருக்கும். ஆனால் வேணாம், போட்டுக்காதுங்க. எண்ணெய்லாம் நிறையா சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அதனால எண்ணெய் கம்மியாக சாப்பிட்டா நல்லது தான். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெயில் வந்து டேஸ்ட் வர்றது வந்து அது ஒரு சொல்லுவாங்க. தோசைன்னா மொறுன்னா தோசை சுடும்போது எண்ணெய் போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் இந்த எண்ணெய் போதும். பார்த்தீங்களா, நான் உளுத்தம் பருப்பு எல்லாத்துக்குமே உளுந்து போட்டால் நல்லா இருக்கும் தாளிக்கிறதுக்கு. இதுக்கு நான் கொஞ்சம் சோம்பு போடுறேன். இன்னும் ஸ்மெல்லு நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு சின்ன 1/2 ஸ்பூன் சோப்பு போட்டிருக்கேன். இது வந்து சிகப்பாக வறுக்கணும். இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி எல்லாம் செய்யறதெல்லாம் இல்லை. எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா சிம்முன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் முக்கால் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து அது நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்த்து. பார்த்தீங்களா, சிகப்பாக வந்துடுச்சு. இது சூப்பரான சமையல். நல்லது, உடம்புக்கும் நல்லா இருக்கும். பசங்களும் சாப்பிடுவாங்க. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரௌன் கலராக பருப்பு, சோம்பு நல்லா ஃப்ரை ஆகி போச்சு. இப்போ இதில் நான் பூண்டு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினா அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். அதுக்கு தான் முதல்ல நான் பூண்டு போட்டுருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, கருவேப்பிலை பூண்டு போட்டாச்சு. இப்போ வந்து இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது ஃப்ரை ஆகும். இதில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, சால்ட்டெல்லாம் போடணும். இதில் வந்து கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். அதனால் கொஞ்சமாக இதில் சால்ட்டு போட்டுக்கலாம். நிறையா சால்ட்டெல்லாம் போடாதீங்க. அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டு வேணுமுன்னா நம்ம சால்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஒரு 2 சைஸு துண்டு இஞ்சி இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கணும். நல்லா சூப்பரான சமையல். இது உடம்புக்கும் நல்லது அப்படின்வாங்க. இது வந்து எப்போ ஒரு நாளைக்கு தான் மார்க்கெட்டில் விற்பாங்க. டெய்லி எல்லாம் கிடைக்காது. நம்ம கிடைச்சப்போ வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கணும். நான் அந்த காயில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இப்போது நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன் சால்ட்டு. அப்புறமா நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். உப்பு, சுகரு, ஆயில் அதிகமாக சாப்பிடணுன்றாங்க. கம்மியாக செஞ்சு சாப்பிட்டா கூட எல்லாம் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றா ஒதுக்கணும். இதுக்கு தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. தண்ணி எல்லாம் தேவையில்லை. வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டுன்னா அந்த வெங்காயத்தில் வர தண்ணியே போதும். இந்த உப்பு வேறு முன்னாடியே நம்ம போட்டதுனால அது வந்து நல்லா சூப்பராக ஸ்மெல்லு நல்லா வருது, நல்லா இருக்கும். இது வந்து அத்திக்காய் புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த புட்டு சொரா புட்டு தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். சொராவில் புட்டு கூட இதே மாதிரி தான் செஞ்சுக்கணும். ஏன்னா அத்திக்காய்க்கு பதிலாக சொரா போடணும். அது வந்து என்வி சொரான்றது. அப்புறம் உருளைக்கிழங்கு புட்டு செஞ்சுக்கலாம், கருணக்கிழங்கு புட்டு செஞ்சுக்கலாம், வாழைக்காய் புட்டு செஞ்சுக்கலாம். நிறைய வகை இருக்குது. விதவிதமாக ஒவ்வொரு காயிலேயே 4-5 விதமாக நம்ம பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த போல் காரம். இதை பார்த்தீங்களா, நான் வந்து 1/2 டீஸ்பூன் காரம் போட்டுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனு, நான் 1/2 ஸ்பூன்லாம் போட்டே போதும். இதுக்கு பச்சை மிளகாய் அதெல்லாம் தேவையில்லை. எல்லாம் ஒன்றா போட்டு ரொம்ப சிம்மில் வைக்காதுங்க, ரொம்ப ஹையில் வைக்காதுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கிளறிக்கு இருக்கணும். இப்போ இதுவும் நம்ம போட்டுடலாம். இது அத்திக்காய் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அத்திக்காய் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அத்திக்காய் புட்டு வச்சு ரசம் வச்சா போதும். வேறு எந்த சாம்பார் பருப்பு இல்லாமல் கூட இதிலே சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகணும். பார்த்தீங்களா, நான் எவ்வளோ சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள் அடுப்பு. அதே மாதிரி வச்சு நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம பூண்டு போட்டோம் இல்லையா, பார்த்தீங்களா, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வெந்து போச்சு. இப்படி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியலன்னா இப்படி சிகப்பா ப்ரௌன் கலருக்கு வரணும். பாருங்க, நான் எப்படி அடி பிடிக்காம வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காம அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அத்திக்காய் புட்டுன்றது. இது வந்து அத்திக்காய் வந்து நமக்கு மார்க்கெட்ல தான் கிடைக்கும். இந்த காய்கறி எல்லாம் விற்கிறாங்களா ஊர்ல இருந்து, தோட்டத்தில் காய், கிராமங்கள்ல மரங்கள் இருக்குமே. இப்போ வந்து லாஸ்ட்ல வந்து நான் வந்து வீட்டில் செஞ்சு வச்ச மசாலா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மேலே போடுறேன். கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும். வெஜிடபிள் சொரா புட்டு பார்த்தீங்களா, இவ்வளவுதான் அத்திக்காய் புட்டு. கொஞ்சம் நம்ம கிட்டே செஞ்சுக்கணும். அடுப்பு வந்து நீங்கள் ஹையில் ஃப்ளேம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸ்லோவாக வச்சு நல்லா கிளறிக்கிட்டே அப்பப்போ இருக்கணும். சூப்பரான சமையல். நீங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேனோ நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுட்டு. இது உடம்புக்கு கூட ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. அத்திக்காய் புட்டுன்றது இதுதான். அத்திக்காய் வந்து கிராமத்துல இருந்து வந்து காய்கறி விற்பாங்க. அவங்க கிட்ட தான் அது ஒவ்வொரு சமயம் தான் கிடைக்கும். மார்க்கெட்டு இது காய்கறி கடையிலெல்லாம் இருக்காது. ஆனால் எப்போ கிடைச்சாலும் நீங்கள் இது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அத்திக்காய் புட்டு. ஓகே.